ஹாய். நம்ம இப்ப பார்க்க போறது வந்து டூ யூ நோ ஃப்ரம் பாட்டனி. ஸோ பாட்டனில புக்ஸ்ல இருக்க டூ யூ நோ பார்ட் அந்த பாக்ஸஸ நம்ம அப்படியே பார்க்க போறோம். கம் ஆன் லெட்ஸ் ஜம்ப் இன். ஸோ இது வந்து டூ யூ நோல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த வாட்டர் ஹயாசிந்த் நம்ம வந்து ஊர் சைட்ல அது வந்து ஆகாய தாமரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. லைக் இது வந்து நம்ம குளங்கள், ஏரிகள் ரொம்ப நாளா பயன்படுத்தப்படாத இருக்கிறதுக்கு மேல இது அப்படியே பரவி வரும். இது பரவி வந்துச்சுன்னா, அதுல இருக்கிற ஆக்ஸிஜனை இது வந்து மறைச்சிரும். ஆக்ஸிஜன் உள்ள போறதுக்கான வழி இது மறைச்சு, ஸோ ஆக்ஸிஜன் உள்ள போக முடியாது. சூரிய வெளிச்சம் உள்ள போக முடியாது அப்படிங்கிற மாரி ஆகும்போது, இது அவ்வளோ அடர்த்தியா வளருது. அந்த டைம்ல உள்ள எந்த அனிமலாலயும் உயிர் வாழ முடியாது. ஸோ அத வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ வந்து இது அழிச்சிடும். ஸோ இதனால தான் வந்துட்டு இத வந்து டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்றாங்க. பெங்கால்ல வந்து இது வந்து பாண்ட்ஸு, லேக்ஸ், ரிசர்வாயர்ஸ் எல்லாத்துலயுமே போயிட்டு நம்மளோட ஆம் இது வந்து நம்ம நம்ம வந்து லேக்ஸ்ல இதுல இருக்கிற ஃபிஷஸ் மேல நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபிஷஸ் மேலயும் டிபெண்ட் ஆயி நம்ம ஸோ அந்த மாரி இருக்கும்போது அந்த ஃபிஷஸ் அதெல்லாம் வந்து சர்வைவ் ஆக விடாம பண்ற இந்த ஒரு செடியோட பேர் வந்து எக்கோர்னியா கிராசிப்ஸ். ஸோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எங்க இருக்குன்னா வாட்டர் பாடிஸ்ல மட்டும் தான் வரும். அண்ட் மெயின் ரீசன் இது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடியில உயிர் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸால சர்வைவ் ஆக முடியாது அப்படிங்கிறது தான் இந்த வீடோட விஷயம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாட்டனிஸ்ட் பேசுற டெக்டிடம் அப்படிங்கிற ஒரு அமீபாய்டா பத்தி சொல்றாங்க. அதுக்கு வந்து செல்வால் வந்து இல்ல. இட் இஸ் நாட் லாஸ்ட். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, the cells protrude into another cavity through amoeboid movement. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா ஸ்டெரிலிட்டியும் அசோசியேட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து எதோட கம்பேர் பண்ணி கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுன்னா, பெரிப்ளாஸ்மோடியல் டைப் இப்படிங்கிற ஒரு டைப்பும் இருக்கு. ஸோ அந்த டைப் கூட கம்பேர் பண்ணி கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 3rd டைப் ஆஃப் டேப்படம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. பி போலன் வந்து நெக்ஸ்ட் எத பத்தி பேசுறாங்கன்னா, பி போலன். இது வந்து ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ். இதுல வந்து ஹை புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸோடையும் ஒரு நல்ல அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அதனால வந்து டயட்ரி சப்ளிமெண்டா யூஸ் பண்றதுக்கு இதுவா இருக்கு. இத வந்து இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, டேப்லெட்ஸாவும், சிரப்ஸாவுமே செல் பண்றாங்க. அண்ட் இது வந்து என்னன்னா, பெர்ஃபார்மன்ஸ் அத்லெட்ஸ், ரேஸ் ஹார்ஸ் இவங்களுக்குலாம் வந்து அது வந்து அந்த ஸ்ட்ரென்த்தால அந்த புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் அந்த ஸ்ட்ரென்த் அந்த இன்டேக் பண்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணி குடுக்குது. ஸோ இது வந்து வூண்ட்ஸையும் வந்து சரி பண்ணுது. ஹீட் பர்ன்ஸால வர வூண்ட்ஸையும் இது வந்து சரி பண்ணுது. இந்த இது வந்து பீ பாலன் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா, நமக்கு தேன் கூட்டுலேருந்து கிடைக்கிற தேன் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற அந்த இதுவ தான் வந்து சொல்றாங்க. அண்ட் அது வந்து நேச்சுரலா அவைலபிள் விஷயம். அதுல வந்து ஹை கார்பன் அண்ட் கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீன் இருக்கு. அதனால அத வந்து டயட்ரி சப்ளிமெண்டா யூஸ் பண்றாங்க. டேப்லெட்ஸாவும் குடுக்குறாங்க, சிரப்ஸாவும் குடுக்குறாங்க. விச் இன்கிரீசஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் அத்லெட்ஸ். ஸோ அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் தர்றதுனால ரேஸ் ஹார்ஸஸ்க்கும், அத்லெட்ஸ்க்கும் அந்த ஃபாஸ்ட்டா ஓடுறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் தர்றதுனால அத சொல்றாங்க. அத யூஸ் பண்றாங்க. இந்த the study of honey pollen is called மெலிட்டோபாலினாலஜி. ஓகே. இது மேபி கேட்கலாம் மெலிட்டோபாலினாலஜி. ஒரு நோட்ல ஸ்டடி ஆஃப் வாட் அப்படிங்கிறத ஸ்டடி மட்டும் ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய ஸ்டடீஸ் படிப்போம். ஸோ ரிவைஸ் பண்ணும்போது இட் வில் மேபி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஒரு நோட்ல ஜஸ்ட் லைக் என்னென்னலாம் ஸ்டடீஸ் வருதோ, என்ன வாட் எவர் இட் இஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ, ஹிஸ்ட்ரி வாட் எவர் இட் இஸ் கம்மிங், நீங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா ரிவைஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாலினாலஜி. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த பாலினாலஜி. இது என்னன்னா ஸ்டடி ஆஃப் போலன் கிரெயின்ஸ். இது வந்து என்னன்னா ஐடென்டிஃபை த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கோல் அண்ட் லொகேட் த ஆயில் ஃபீல்ட்ஸ். போலன் கிரெயின்ஸ் ரிஃப்ளெக்டட் வெஜிடேஷன் ஆஃப் த ஏரியா. ஒரு ஏரியாவோட வெஜிடேஷனையும் அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா அந்த போலன் கிரெயின்ஸை வச்சு நம்மளால என்னென்னலாம் என்ன டைப் ஆஃப் போலன் கிரெயின்ஸோ அந்த ஏரியால அந்த ஃப்ளவர்ஸ் என்ன ஃப்ளவர்ஸ் இருக்கோ அந்த வெஜிடேஷன்ல இருந்து அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட்
லிக்விட் நைட்ரஜனை தான் யூஸ் பண்றாங்க டு preserve pollen in viable condition for long duration. ரொம்ப காலத்துக்கு அதை ஸ்டோர் பண்ண ஒரு ப்ரிசர்வேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். லிக்விட் நைட்ரஜன்ல தான் அதை ஸ்டோர் பண்றாங்க. ஸோ இதை வந்து இந்த டெக்னிக்கு பேர் வந்து கிரையோ ப்ரிசர்வேஷன். கிரையோ ப்ரிசர்வேஷன் இந்த அதை கிரையோ ப்ரிசர்வேஷன் எதுல பண்றாங்கன்னா லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்றாங்க வியபிள் கண்டிஷன்ஸ்ல போலன் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ண. அண்ட் போலன் பேங்க்ஸ் சொல்றாங்க அந்த போலன் கிரெயின் ஸ்டோர் பண்ற இடத்த. இது வந்து எப்படி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் லைக் கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சுகர் கேன், கேஷ்யூஸ், இதெல்லாம் வந்து நமக்கு கேஷ் கிராப்ஸ். இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும் நார்மல் கிராப்ஸை விட. அதனால அது கேஷ் கிராப்ஸ்ன்னு கூட அதுக்கு பேரு. ஸோ எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் கிராப்ஸான இருக்கிற அந்த இதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு போலன் கிரெயின்ஸ் ஸ்டோர் பண்ற ஹேபிட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Obturator may originate from different regions of the ovule. ஸோ ஓவியூல்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இருந்து இது வரும். ஸோ இட் இஸ் இந்த பிளசண்டால இருந்து வர்றதுக்கு பேரு யூஃபோர்பியசி எக்ஸாம்பிள். ஃபுனிகுலஸ்ல இருந்து வர்றது வந்து அனகார்டியாசி எக்ஸாம்பிள். ஸ்டைல்ல இருந்து வர்றது தைவலா மீசி எக்ஸாம்பிள். அண்ட் ஓவரின் வால்ல இருந்து வர்றது ஒச்செலியா அல்சிமூட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு வந்து மேபி மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். ஓகே. ஸோ வாட் இஸ் பாலினேஷன் அப்படிங்கிறத வந்து இங்க கொடுத்துருக்காங்க. காம்போசைட் ஈவென்ட். ஓகேங்களா? ஸோ பாலினேஷன் நமக்கு என்னத்தை பற்றிலாம் இன்ஃபர்மேஷன் தருதுன்னா எவல்யூஷன், எக்காலஜி, அனிமல் லேர்னிங் அண்ட் foraging behavior. Flowers not only supply nectar but also provide microclimate, site and shelter for laying egg laying insects. அதாவது ஃப்ளவர்ஸ்ல தான் வந்து நமக்கு எக்ஸ் வந்து முட்டைய வந்து இன்செக்ட்ஸ் போடும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்ல இருந்து தான் பாலன்ஸும் எடுக்கப்படுது. ஸோ இதனால நம்மளால வந்து அந்த ஏரியாவோட பாலினேஷன் நடக்கிறதுனால அந்த ஏரியாவோட எவல்யூஷன், எக்காலஜி, அனிமல் லேர்னிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால படிச்சு தெரிஞ்சுக்க முடியுது அந்த கம்ப்ளைண்ட்ஸை படிச்சு. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பாலினேட் ஆகிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா ப்ரொபகேஷன் ஆஃப் ஓன் ப்ரோஜினி, அதோட பரம்பரையோட ப்ரொபகேஷன் அடுத்த லெவலுக்கான இதுவும் வருது. ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து ஷேப்பு, சைஸு இது எல்லாத்தையுமே மாடிஃபை ஆகுது. அண்ட் ஆல்சோ அதை வந்து அட்ராக்ட் பண்ணுது நெக்ஸ்ட் பாலினேட்டர்ஸ் அண்ட் டு அக்கம்ப்ளிஷ் த பாலினேஷன் அஸ் வெல். ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூகா அண்ட் moth இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் obligate mutualism. ஸோ மோத்துக்கு வந்து ஒரு ஹோல் இருக்கு ஓவரில அண்ட் லேஸ் eggs on it. Then it collects pollens and pushes it in the balls of below end to the stigma. ஸோ இதனால வந்து அது வந்து ஓவரியில தான் வந்து முட்டை போடுது. அது வந்து ஸ்டிக்மாக்கு அதுதான் தள்ளுது. ஸோ ஃபர்டிலைசேஷன் அதனால தான் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா அவங்க சொல்றாங்க. Larvae feed on developing seeds. Some seeds remain unconsumed. It is interesting that moth cannot survive without yucca flowers and plant fails to reproduce sexually without moth. எப்படின்னா மோத்தும் யூகா மேல டிபெண்ட், யூகாவும் மோத் மேல டிபெண்ட் டு ஈச் அதர் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ளவர் என்னன்னா அமோர்ஃபோஃபாலஸ். இந்த ஃப்ளவர்ஸ் என்னன்னா ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் இல்லாம சேஃப் சைட் ஃபார் எக் லேயிங். ஸோ எக்ஸ் வந்து ஃப்ளவர்ல லே பண்ணும்போது அது சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிறைய பேர் பாலனையும் நெக்டரையும் எடுத்தாலும் பாலினேஷன்ல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற இன்செக்ட்ஸ்க்கு பேர் போலன் ஆன் நெக்டர் ராபர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கு. ஒரு இன்செக்ட்ஸ் ஒரு ஃபேவர் பண்ணும். பட் இதுக்கு ஃபேவர் பண்ற அந்த இது வந்து ஃபேவர் பண்ணாம விடுறது உங்களுக்கு பேர் வந்து நெக்டர் போலன் ஆர் நெக்டர் ராபர்ஸ்ன்னு சொல்றாங்க. பியோ ஆர்ச்சிட்ல அந்த ஃப்ளவர்ல வந்து ஃபீமேல் வாஸ்ப் வந்து மேல் வாஸ்ப்னு மிஸ்டேக் பண்ணி ஃபீமேல் வாஸ்ப் வந்து கோஆப்பரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்.
இதுக்கு சூடோ கோபாலேஷன் அண்ட் இதுதான் வந்து பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபிக்லயும் பாலினேஷன் எப்படி நடக்குதுன்னா வாஸ்ப் மூலமா நடக்குது. இதுவும் வந்து பிளான்ட் இன்செக்ட் இன்ட்ராக்ஷன் மூலமா தான் நடக்குது. ஸோ நமக்கு வந்து பாலினேஷன் அப்படிங்கிறது வந்து பிளான்ட் அண்ட் இன்செக்ட் வந்து டிபெண்ட் ஆன் ஈச் அதர் அப்படிங்கிறதுலாம் வந்து இங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. யூகா அண்ட் மாத், அமர்ஃபோலஸ், பி ஆர்ச்சிட்ல வாஸ்ப். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கறது வந்து ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த என்ன பார்ட்ஸ் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் மாறுது அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலாக ஃப்ளவர்ஸ் தான் வந்து வி சே ஒரு ஃப்ரூட்டாக மாறுது அப்படின்னு. பட் என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ், ஸோ வந்து இந்த செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டேமன், ஸ்டைல், ஸ்டிக்மா இதெல்லாம் வந்து விழுந்துரும். இந்த ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா இது எல்லாமே வந்து ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் பாலினேஷன் மூலமாகவும் கிராஸ் பாலினேஷன் whatever இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து ஃபால் ஆஃப் ஆகுது அண்ட் ஓவரி தான் ஃப்ரூட்டா கன்வெர்ட் ஆகுது. ஓவியல் வந்து சீடா மாறுது. எக் வந்து ஜைகோட்டா மாறுது. பினிக்கல் ஸ்டாக் த சீட், இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஸ்டாக் ஆஃப் த சீடு. மைக்ரோஃபைல், அதாவது ஓவியூல்ல இருக்கிற மைக்ரோஃபைல் வந்து சீடோட மைக்ரோஃபைலா மாறுது. அண்ட் இது வந்து என்னன்னா இதுதான் வந்து O2 அதாவது ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் அப்டேக் ஹெல்ப் பண்ணுது, விச் இஸ் லைக் சீடு நம்ம போட்டால் வளருது இல்லையா. ஸோ ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் அப்டேக்கை ஃபெசிலேட் பண்ணி அந்த சீடு வளர்றதுக்கு மண்ணில் பதிக்கப்படும் போது வளர்றதுக்கான யூஸ் பண்ணுறது தான் வந்து இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ் அண்ட் பெரிஸ்பம். அவுட்டர் இன்டிக்மெண்ட் ஆஃப் த ஓவியூல் வந்து டெஸ்டா, இன்டர் இன்டிக்மெண்ட் வந்து டெக்மென், சினரைட் செல்ஸ் டீஜெனரேட் ஆகிடுது அண்ட் செகண்டரி நியூக்ளியஸ் எண்டோஸ்பம், ஆன்டிபோடல் செல்ஸ் டீஜெனரேட். ஸோ செகண்டரி நியூக்ளியஸ் வந்து எண்டோஸ்பமாகவும் நியூக்ளியஸ் வந்து பெரிஸ்பமாகவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அல்லுரியான் டிஷ்யூ. இந்த அல்லுரியான் டிஷ்யூல வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கு. இது என்னன்னா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா சீரியலோட எண்டோஸ்பம்ல இருக்கு. எஸ்பெஷலி இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து பார்லி அண்ட் மெயில். ஸோ இந்த அல்லுரியான் டிஷ்யூ என்ன இருக்கு அப்படின்னா அதில் வந்து சாஃப்ரோசோம்ஸ் இருக்கு. ஸோ இந்த சாஃப்ரோசோம்ஸ் வந்து என்ன ஆகும்னா சி ஜெர்மினேஷன் அப்போ ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸை செக்ரேட் பண்ணுது, விச் ஹெல்ப்ஸ் இன் டைஜஸ்டிங் த ரிசர்வ்டு ஃபுட் ப்ரெசன்ட். ஓகேங்களா. ஸோ அமிலேசஸ் அண்ட் ப்ரோட்டீசஸ் அப்படிங்கிற ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் சாரி அது உருவாக்குது. ஓகே. நெக்ஸ்ட் கோகனட் மில்க், நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேங்காய் பால். இதுல வந்து என்னன்னா இது வந்து ஒரு பேசிக் நியூட்ரியன் மீடியம் அப்படின்னு சொல்லப்படுது, which induces differentiation of embryo and plantlets from various plant tissues. So coconut water, tender coconut இது வந்து free nucleo or endosperm and white kernel part is cellular. So coconut milk அப்படிங்கிறது ஒரு நியூட்ரியன்ட் மீடியமா இருக்கு. எதுக்குன்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் எம்ப்ரோயஸ்க்காக. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல நம்ம இதை பார்க்கலாம். ஓகேங்களா. அண்ட் கோகோனட் வாட்டரும் வந்து ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பம், அதோட உள்ள இருக்கிற அந்த தேங்காய், நம்ம இளநீர்ல இருக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா, அது வந்து செல்லுலர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்ச்சிட் சீடோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆர்ச்சிட் சீடோட வெயிட் வந்தீங்கன்னா 20.33 மைக்ரோகிராம், அதாவது டபுள் ஆஃப் அ கோகோனட் இஸ் அபவுட் 6 kgs அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹூ இஸ் கால் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னா கிரேகர் ஜான் மெண்டல். ஸோ கிரேகர் ஜான் மெண்டல் அப்படிங்கிறவர் தான் வந்து ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பற்றி பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து எதில் அதை பேசினார்னா பைசம் சட்டேவம், அதாவது கிரீன் பீஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற பச்சை பட்டாணி. ஸோ நம்ம ரெகுலராக பார்க்குற அந்த பச்சை பட்டாணியில தான் அவர் வந்து பார்த்துருக்காரு. அண்ட் அவர் வந்து 7 கேரக்டர்ஸை வச்சு அதை ஸ்டடி பண்ணி அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பேரண்ட்ல இருந்து வரக்கூடிய மரபுகளால தான், மரபு ஜீன்ஸ் அது மூலமா வர்றது, குரோமோசோம்ஸ் அண்ட் ஜீன்ஸ், டிஎன்ஏ, எவ்ரிதிங். ஸோ இது மூலமா திங்ஸ் ஆர் சேஞ்சிங் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் சொன்னவர். ஸோ இதை வந்து அவர் எந்த இதில் இது பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கும்போது கூட திஸ் வில் பி தி பேசிக். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்கல திங்ஸை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால தான் ஜெனட்டிக்ஸை மாற்றக்கூடிய விஷயங்கள் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல வரும். ஸோ அந்த மாதிரி
ஸோ இப்போ வந்து இவர் என்னென்னலாம் வச்சு கேரக்டர்ஸை வச்சுன்னா பிளான்ட் ஹைட்டு, பாட் ஷேப்பு, சீட் ஷேப்பு, பாட்டிலிடன் கலரு, ஃப்ளவர் பொசிஷன், ஃப்ளவர் கலர், பாட் கலர். ஸோ இந்த 7 விஷயங்களை வச்சு அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு அபவுட் ஜெனெட்டிக்ஸ். ஸோ எதோட ஒரு ட்ரைட் டாமினேட், ஒரு ட்ரைட் ரெசசிவ் அப்படிங்கிறத வந்து அவர் இது பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தாமஸ் ஹண்ட் மார்கன் வந்து நோபல் பிரைஸ் வின் பண்றாரு, பிசியாலஜி ஆர் மெடிசன். ஸோ இவர் என்னன்னா ரோல் பிளேட் பை குரோமோசோம்ஸ் இன் ஹெரிடிட்டரி. ஸோ நம்ம கிட்ட வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. ஸோ அந்த குரோமோசோம்ஸ் தான் வந்து அதுலயும் அந்த XY அப்படிங்கிற குரோமோசோம் தான் வந்து நம்மளோட ஜெண்டரை நிர்ணயிக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்ஸை ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அதுல இருக்கிற அந்த குரோமோசோம்ஸை பத்தி விஷயங்களை சொன்னது வந்து தாமஸ் ஹண்ட் மார்கன். ஓகே, ஃபாசில் ஜீன்ஸ். ஸோ ஃபாசில் ஜீன்ஸ்னா என்னன்னா, ஃபாசில்ஸ் நமக்கு கிடைக்கிற ஃபாசில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம். ஸோ some of the junk DNA made up of pseudogenes sequence presence in that was once working genes. அதாவது ஒரு வாட்டி ஒர்க் பண்ணிட்டு இருந்தது தான், ஆனா அது வந்து எபிலிட்டி டு மேக் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறத வந்து இழந்துருது. ஸோ டிஎன்ஏவோட முக்கியமான வேலையே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான். ஸோ அதையே அது இழந்துடும் போது அதை வந்து டிஎன்ஏ வந்து ஃபாசில் ஜீன்ஸா சொல்றாங்க. இது மூலமா என்னன்னா எவால்யூஷன். இப்போ வந்து நம்ம ப்ரெசன்ட் ஹியூமன் பீயிங்ஸோட டிஎன்ஏவும் ஒரு பழைய இது மூலமா பழைய நமக்கு கிடைக்குது இல்லையா, நம்ம அகழ்வாராய்ச்சிகள் மூலமா ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்ல கிடைக்கிற டிஎன்ஏவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்றதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட அப்ளிகேஷன். ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து linkage groups and crossing over. So what is linkage groups னா linearly arranged chromosome. அதாவது ஒரு குரோமோசோம் வந்து இப்படி ஆர்டர்லி அரேஞ்ச் ஆயிருக்கு லீனியரா அப்படின்னா இதுதான் வந்து linkage groups. பட் crossing over அப்படிங்கிறது இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் இன்சேஞ்சிங் த கரஸ்பாண்டிங். சப்போஸ் இது ரெண்டும் இருக்கு அப்படின்னா இது ரெண்டுத்தோட பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்றது, இது ரெண்டுத்தையும் இப்போ இந்த ரெண்டு பக்கத்துல இருக்கிறது தான் சிஸ்டர் குரோமாட்டிட் சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாம நான் சிஸ்டரோட அது வந்து ஹோமோலகஸ் பேரா கிரியேட் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து கிராசிங் ஓவர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 அப்படி இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 1ம் 3யும் வந்து நான் சிஸ்டர்ஸ், 1ம் 3யும் சேர்ந்து ஒரு பேரை உருவாக்குறது தான் வந்து கிராசிங் ஓவர். ஸோ இது வந்து என்னன்னா கிராசிங் ஓவர் லீட்ஸ் டு செப்பரேஷன் ஆஃப் லிங்க்டு ஜீன்ஸ். ஸோ இந்த 1ம் 2ம் இப்போ செப்பரேட் ஆயிடுச்சு, இப்போ வந்து 3யோட அது வந்து பேர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து செப்பரேஷன் ஆஃப் லிங்க்டு ஜீனுக்கு போகும். பட் இது வந்து ஜீன்ஸ் பிரசன்ட் அந்த குரோமோசோம் வந்து தே ஸ்டே க்ளோஸ் டுகெதர். இந்த குரோமோசோம்ல இருக்கிற ஜீன்ஸ் வந்து தேவர் லீனியர்லி அரேஞ்சுடும் போது அது வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டி இதுவாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து குரோமோசோம் ஹோமோலோகஸ் குரோமோசோம், அது ஒரே மாதிரியான குரோமோசோம்ஸ் மட்டும்தான் பேரா இருக்கும். பட் இது வந்து நான் சிஸ்டர் குரோமாட்டிக்ஸோட செக்மெண்ட் ஆகுது, பிரிஞ்சு நான் சிஸ்டர் 1 and 3 ஆர் நான் சிஸ்டர் அப்படிங்கிறதுனால அதனால அது வந்து அப்படி இருக்கு. இட் ரெடியூசஸ் நியூ ஜீன் காம்பினேஷன். இதுல புதுசா எந்த ஜீன் காம்பினேஷனும் உருவாக்கப்படாது. பட் இதுல வந்து புதுசா நியூ ஜீன் காம்பினேஷன் உருவாகிறதுனால ஒரு நியூ ஆர்கானிசம், நியூ ட்ரைட்ஸ் இருக்கணும். இப்போ அந்த குரோமோசோமல் சேஞ்சஸ்னால அதுக்கிட்ட இருக்கிற ஃபீச்சர்ஸ் மாறலாம், அதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் மாறலாம், ஆர் ஆக்டிவிட்டிஸ் மாறலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசிக்காக குரோமோசோமல் டிஎன்ஏல இருக்கிற சேஞ்சஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ விச் மைட் லீட் டு கிரியேஷன் ஆஃப் அ நியூ ஆர்கானிசம் அப்படிங்கிறதா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இன்டர்னல் மெத்திலேஷன் அப்படின்னா என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் கேப்பிங், இன்டர்னல் நியூக்ளியோடைட்ஸ் இன் mRNA ஆர் மெத்திலேட்டட். இன்டர்னல் நியூக்ளியர் சைடும் மெத்திலேட் ஆகிறதுனால சைட்ஸ்ல என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்லேட்டட், அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜன்ஸ், இன்ட்ரான், எக்ஸ்ட்ரான்ஸ் இதெல்லாமே வந்து இந்த மெத்திலேட்டட் சைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ பிரான்ஸ் ஆர் செசைல் எப்படி அதை வந்து எக்ஸ்போஷர் டு சன்லைட்டை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னா, plants have effective DNA mechanism repair to prevent UV damage from sunlight. ஸோ அதுவே அதை ரிப்பேர் பண்ணிக்கும். அந்த என்சைம் என்னன்னா போட்டோலேஸ்.
இந்த வந்து தைமண்டைனஸ் வந்து ரிப்பேர் பண்ணி அதோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை ரீஸ்டோர் பண்ணிடுது. யூவி ரேஸ்ல இருந்து யூவி டேமேஜ் அல்ட்ராவயலட் ரேஸால டேமேஜ் ஆகக்கூடிய அந்த டிஎன்ஏ பார்ட்ஸை ஃபோட்டோலைஸ் அப்படிங்கிற என்சைம் வச்சு அது பிளான்ஸ் வந்து அதை சரி பண்ணிக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்கோட். ஸோ இது பார்கோட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி ஃபார் அ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து என்னன்னா ஆப்டிக்கல் மெஷின் ரீடபிள் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா விச் டிஸ்கிரைப்ஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் எனி பிளான்ஸ் ஆர் எனி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ அந்த ஒரு பார்கோடை காமிச்சிங்கன்னா அந்த பிளான்ட்டோட அந்த ஒரு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லப்படுது. இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம்னா அந்த பார்கோடை வச்சு அவங்க வந்து அது என்ன மெட்டீரியல் எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத போடுற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த விஷயமும். ஓகேங்களா. குவாலிட்டி சைன். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் ஒரு ஒரு கொஸ்டின்ல லைக் என்னன்னா இந்த குவாலிட்டி சைன் வந்து ஒரு ஆல்கலாய்டு. இதை வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. அதோட ரூட்ல இருந்து கால்சிசனம் ஆட்டோமினேல் இந்த பிளான்ட்ல இருந்து எடுத்து இதை வந்து ஒரு டிப்ஸ் ஆஃப் அதர் பிளான்ட்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து இன்டியூஸ் பண்ணுது பாலிப்ளாய்டியா. பட் இது என்னன்னா இந்த சோர்ஸ் பிளான்ட்டை அது அஃபெக்ட் பண்ணலை. ஏன்னா அதுல வந்து ஆன்டி கால்சிசைன் இருக்கு. என்னன்னா அதுல ரூட்ல வளர்றதுனால அது இன்பில்ட்டாவே அதுல ஆன்டி கால்சிசைனோட இது வளருது. ஓகேங்களா. ஸோ எந்த என்சைம் என்ன இது பண்ணுது அப்படி சிந்தசிஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 வந்து லார்ஜ் ரிபோசம் ஆர்என்ஏஸ் எக்ஸப்ட் 5s ஆர்என்ஏ. ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 வந்து ப்ரிகோசஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏ. ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 வந்து டிஆர்என்ஏஸ், 5s ரிபோசமல் ஆர்என்ஏ, ஸ்மால் நியூக்ளியர் ஆர்என்ஏ. ஸோ இது எல்லாமே வந்து என்சைம்ஸ் வந்து இந்த என்சைம்ஸ் இந்த சிந்தசிஸ் பண்ணது அப்படிங்கிறது தான்.